என்னப்பா காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கானேன்னு பாக்கீங்களா? கொண்டு விட போறாரு. ஆனா பஸ்ஸுக்குள்ள ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அவன் என்ன வாங்குற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் பாத்துட்டே இருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. போறாங்க இங்க பாருங்க எவ்வளவு பேர் நிக்காங்க பாருங்க. சரியான 200 பேரு, அதாவது 200 பேர் ஆனாதான் உள்ளே விடுவாங்க. இப்போ இந்த ஷூக்குள்ள வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு தான் அலவுட் இருக்கும். மக்கள் என்னப்பா காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கானேன்னு பாக்கீங்களா? ஸோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் டோனி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நம்புதேன். ஸோ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஸான ஃபாரஸ்ட் தான். ஸோ உங்களுக்கு சுற்றி நான் காமிக்கேன். சரியான ஒரு டென்ஸான ஃபாரஸ்ட் தான். ஸோ இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன்னு நீங்கள் நினைக்கலாம். எப்படி வந்தோம்னா ரயில்வே, அதாவது ட்ரெயினில் தான் மக்களே வந்தேன். ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருந்தேன். வரும்போது என்ன ஆகிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து கிராண்ட் ரோட்டில் தான் நின்றுச்சு. கிராண்ட் ரோட்லேருந்து நம்மளுக்கு பஸ் ஏறணும். ஸோ நானும் சரி அதுவும் உங்கள்கிட்ட நான் அப்டேட் சொல்லிக்கிட்டு தான் எப்படி யாருன்னு. ஸோ நான் கிராண்ட் ரோட்டில் நம்ம இறங்கினோடனே 4ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில், அதாவது ஈஸ்ட் சைடில் போய் நம்மளுக்கு பஸ் பிடிக்கணும். சரியா? ஸோ நானும் அப்படி இப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி பஸ்ஸுக்கு பிடிக்கிறதுக்கு வந்துட்டேன். பஸ் பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது எனக்கு அது என்ன சொல்லுவோம், நம்ம பஸ் வந்து ஆப்போசிட் சைடில் வருமா. ஸோ நான் முன்னாடியே அந்த பஸ்ஸில் ஆப்போசிட் சைடில் இருக்கிற பஸ்ஸில் ஏறிட்டு என்ன பண்ணிட்டேன், டிக்கெட் எடுத்துட்டேன். ஆன்லைனில் தான் எடுத்தேன். ஸோ அந்த கண்டக்டர் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து சுற்றி போகுது, ஸோ அதனால ஆப்போசிட்டில் போங்க. ஸோ ஆப்போசிட்டில் போனேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியுது அந்த பஸ் வந்து கொஞ்சம் இன்னும் தள்ளி போய் கீழே நின்னதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பஸ்ஸில் ஏறிட்டு நல்ல சீனரிலாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்படியே கடல் ரூட்டாக போய்கிட்டே இருந்துச்சு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் வீடியோவில் பார்த்தா கூட. அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டுனா நேராக அவங்க டிக்கெட் கேட்டாங்க. நான் அந்த இதை காமிச்சா அது எக்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அந்த ஆள் வந்து நீ பாதி தூரத்தில் இறக்கி விட்டார். நான் அவங்க என்கிட்ட சொன்னாங்க ரீபே பண்ணுங்க, உங்களுக்கு வந்து இது ரீஃபண்ட் ஆயிரும், நீங்கள் கெட்டின பைசா 20 ரூபா தான் அப்படின்னு. டிக்கெட் கொடுத்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் நான் தான் முன்னாடி கட்டிட்டோம்ல, ஸோ நான் எதுக்கு நான் திருப்பி கட்டணும், அதான் இங்கே எக்ஸ்பயருக்கு ஆகிட்டுன்னு காமிக்கி அவங்க கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அப்போ நான் இறங்குதேன். இறங்குனதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வரதுக்கு வழி தெரில. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம்னா நேராக என்ன பண்ணேன்னு உங்களுக்கே தெரியுங்களா, பாருங்க என்ன பண்ணேன்னு. என்ன செய்ய மக்களே, லிஃப்ட் தான் கேட்டேன். லிஃப்ட் வாங்கி அந்த பார்க் வரைக்கும் கொண்டு போய் விட போறாரு. ஆனால் பஸ்ஸுக்குள்ள ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அவன் என்ன வாங்குற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் பார்த்துட்டே இறக்கிட்டேன். ஒரு லிஃப்ட் வாங்கிட்டோம். அந்த பார்க்கிட்டே கொண்டு போய். சரி மக்களே, ஸோ நான் வந்து என்ன பண்ணோம்னா இந்த ஃபாரஸ்ட்டை பற்றி உங்கள்கிட்ட சொல்லேன். இது வந்து ஃபர்ஸ்ட் எலிவேட்டட் நேச்சர் ட்ரையல் மும்பையில் இருக்குது. ஸோ இது வந்து எதுக்கு இந்த கான்செப்ட், நீங்கள் இந்த படியை பார்க்கலாம், கட்டக்குள்ளதுக்கான ஃப்ளோர். ஸோ இதுக்குள்ளது கான்செப்ட் என்னதுன்னா நேச்சர், அதாவது இந்த ஃபாரஸ்ட்டை வந்து ஆட்கள் வந்து கொஞ்சம் பார்க்குற மாதிரியும் அதே மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ப்ளஸ் உங்களுக்கு தான் தெரியுங்களா ஒரு ஆக்சிஜன், அதாவது டென்ஸான ஃபாரஸ்ட்டில் க்ரீனரியாக இருக்கும். ஸோ நல்ல ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கு தான் இந்த கான்செப்டே கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கேக்குள்ள வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமான வியூஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ கூட இங்கேருந்து உங்களுக்கு அப்படியே இந்த கடற்கரைக்குள்ள வியூ காமிக்க பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு ஜூம் போட்டே காமிப்பேன். ஸோ இந்த செடி கொடிலாம் கொஞ்சம் மறைக்கான இது வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை நல்லாவே தெரியுது, இருந்தாலும் நம்மளுக்கு கேப்பில் இருந்து. ஸோ மக்கள் இந்த இடத்துக்கு வந்து யாருனாலுமே வரலாம். அதே மாதிரி இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சர்டன் பீரியட் ஆஃப் டைம் இருக்குது. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ராத்திரி 9 மணிக்கு க்ளோஸ் ஆயிடுது. 9 மணிக்கு அப்புறம் நீங்கள் வர முடியாது. அதாவது இந்த இடத்துக்கு வரதுக்கு 1 மணி நேரம் ஸ்லாட் பண்ணாங்க. ஸோ 1 மணி நேரம் ஸ்லாட் எப்படி பண்ணாங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 200 பேரை மட்டும் அனுப்புதாங்க உள்ள. ஸோ நீங்கள் வரணுன்னா ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு தான் வரணும். அதே மாதிரி உங்களுக்கு டிக்கெட் கவுண்டரும் காமிக்க பாருங்கள். ஸோ இந்த டிக்கெட் கவுண்டரில் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வரதுக்கு உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது. ஏன்னா நீங்கள் வந்து டிக்கெட்டை வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணணும். ஆன்லைனில் புக் பண்ணதுக்கப்புறம் அதில் எந்த ஸ்லாட் அவைலபிளாக இருக்கோ அந்த ஸ்லாட்டில் நீங்கள் போடணும். ஸோ நான் போட்ட ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 11, அதாவது 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ள தான் நான் ஸ்லாட் நான் புக் பண்ணேன். ஆனால் எனக்கு இங்கே வரதுக்கே 10:18 ஆகிட்டு. இருந்தாலும் நான் அப்படி இப்படின்னு எப்படி வந்தேன்னா உங்கள்கிட்ட எல்லாமே சொன்னோம்ல. ஸோ அதைப்படி நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம்
அப்படியே இப்போ உங்கள்கிட்ட அப்படியே நடந்து பேசிக்கிட்டு இருக்கேன். வேறு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய என்னென்னக்குள்ளது மரம் இருக்குது, அதுக்குள்ளது யூஸஸ்லாம் என்னது அதை பற்றியுமே எழுதிருக்கு. அதுவுமே உங்கள்கிட்ட நான் காமிக்க பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ரெயின் ட்ரீ இந்த மரம். ஸோ அந்த மரத்துக்கு பக்கத்துலேயே அதே மாதிரி இப்படி பேரப்பட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே இன்னொரு மரம் இருக்குது பாருங்கள். இது என்ன எழுதிருக்கு, பர்ஜன்ய விருக்ஷ். ஸோ இதே மாதிரி நிறைய மரமாக இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய பேர்ட்ஸ்குள்ளது என்கொயரி ப்ளஸ் அதுக்குள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே நான் உங்கள்கிட்ட எல்லாமே ஒன்று விடாமல் காமிக்கேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த பேர்ட்ஸ்குள்ளது கொண்டு போய் காமிக்கேன். சரியா பாருங்கள். ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே காடாக தான் இருக்கும். சரி மக்களே, காடை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் மும்பையில் வந்து ஒரு காடை வந்து கொஞ்சம் லைட்டாக பாதுகாத்து இதுக்குள்ள சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா. ஸோ அந்த 25 ரூபாக்குள்ள டிக்கெட்டுக்குள்ள தான் நான் ஸ்கேனருமே நான் காமிக்கேன். நீங்கள் ஸ்கேன் பண்ணால் அந்த கேட்டே உங்களை விடும். ஸோ யாரும் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து டிக்கெட்டை புக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்குள்ள லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுக்கேன், ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்கேன். சரியா? ஸோ இப்போ இந்த பேர்ட்ஸ்குள்ளது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து ரெட் வெஸ்ட் புல்புல்னு ஒரு பேர்டு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பேர்டும் இருக்குது பாருங்கள், ஷிப்பாய் புல்புல். ஸோ புல்புல் அதாவது 2 டைப் ஆஃப் புல்புல். அதே மாதிரி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மைனா, அதை பற்றியுமே அங்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த படி வந்து பார்த்திங்கன்னா நேராக ஒரு 500 மீட்டர்ஸ்க்கு கனெக்ட் ஆகுது. 500 மீட்டருக்கு கனெக்ட் ஆகிட்டு திருப்பி வர்றதுக்கு ஒரு 500 மீட்டர். ஸோ அதாவது 1 கிலோமீட்டர். ஆனால் இங்கே நம்மளுக்கு இருக்கிற டைம் வந்து 1 மணி நேரம் தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பச்சோந்தி சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த பச்சோந்திக்குள்ளது இதுவும் இமேஜும் போட்டு அதை பற்றி எழுதியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது பச்சோந்தி இல்லை, அதுக்குள்ளது ஏதோ இது மாதிரி தான். இந்த ஃபோட்டோவை பார்த்தா பச்சோந்தி மாதிரி தான் தெரியுது. ஆனால் இது பேர் வந்து பார்க் கேக்கோ. அதே மாதிரி இங்கே ஹிந்தியில் போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பாம்புக்குள்ளது நடமாட்டமே ரொம்ப இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால சேஃப்டியாக தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கேக்குள்ளது ரூல்ஸ் இருக்குது பாருங்கள். ரூல்ஸ் என்னதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேக்குள்ளது பேர்ட்ஸ்க்கோ இல்லாட்டி ஏதாவது அனிமல்ஸ்க்கோ நீங்கள் ஃபீட் பண்ணக்கூடாது. வேறு எதுவுமே இங்கேக்குள்ளது ஒரு செடியை கூட நீங்கள் பிக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி இந்த காட்டுக்குள்ளே வந்தோடனே நீங்கள் பெட்ஸ் அலௌடு கிடையாது. அதே மாதிரி உள்ள நீங்கள் வந்தீங்கன்னா 1 மணி நேரம் தான் உங்களுக்கு டைம். 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணுமோ அந்த ஃபோட்டோஸுமே எடுத்துக்கலாம். இல்லாட்டி இப்படி நேராக ஒரு ஸ்மால் வாக், அதாவது 1 கிலோமீட்டருக்குள்ளதான வாக். எப்படின்னா இப்படி நேராக போயிட்டு திருப்பி நேராக 500 மீட்டர் நேராக நடந்துட்டு திருப்பி இங்கே இன்னொரு பேர்ட்ஸ் குல்தி போட்டிருக்காங்க. அது ஒன்றுமே இல்லை, நம்ம கிளி தான். ஆனால் ஒரு வகையான கிளி குல்தி பேர் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து ரோஸ் ரிங்கட் பேராக்கீட்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்குள்ள சயின்டிஃபிக் நேமும் இருக்குது. அதே மாதிரி அதுக்குள்ள ஃபியூச்சர்ஸும் இருக்குது பாருங்கள். பிரைட் க்ரீன் பேரட் வித் அ ரெட் ரிங் அரவுண்ட் இட்ஸ் நெக். ஸோ கழுத்தில் ஒரு ரெட் ரிங் இருக்குதா மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆனால் பேரட்ஸ்லாம் இங்கே இருக்குது. பேரட் இருக்குது ப்ளஸ் இண்டியன் கிரே ஹார்ன்பில். ஸோ இது வந்து அந்த சர்க்கஸ்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, ஒரு கிளி மாதிரி பெரிய அதுக்குள்ள இது வாய் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி அதுக்குள்ள இமேஜ் பாருங்கள், இண்டியன் கிரே ஹார்ன்பில். ஸோ நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் லக் இருந்துச்சுன்னா அதையுமே நம்ம பார்க்க கிடச்சிச்சுன்னா கவர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கடல்குள்ள வியூ ரொம்பவே அட்டகாசமாக தெரியுது மக்களே. அப்போ உங்களுக்கு காமிச்சதோட இங்கேருந்து ரொம்பவே சூப்பராக தெரியுது. நான் உங்கள்கிட்ட காமிக்க பாருங்கள். கொஞ்சம் இந்த மரம் செடி மட்டும் கொஞ்சம் ஆமாம் இல்லை இங்கேருந்து கொஞ்சம் நல்லாவே தெரியுது உங்களுக்கு காமிக்க. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் மக்களே கிர்காவ் சௌப்பாட்டி. ஸோ நம்மளுக்கு டைம் கிடச்சிச்சின்னா நம்ம அங்கேயும் போய்க்கலாம். அங்கே போயிட்டோம்னா அங்கேயும் போய் உங்களுக்கு கவர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்ததுக்கு நேராக நடக்கலாம். ஸோ வாங்க, நீங்களும் அவங்க கூட சேர்ந்து நடங்க. அதே மாதிரி இங்கே ஏதாச்சும் அந்த பேர்ட் ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் கவர் ஆகுச்சுன்னா அதையுமே நான் உங்களுக்கு காமிக்கேன். சொல்லி வாய முடியல அதுக்குள்ளே வந்துட்டு பாருங்க, ரெட் வெண்டட் புல்புல். ஸோ நிறைய இங்கே வந்தால் நல்லதாக இருக்குது. நீங்கள் இங்கேக்குள்ள இந்த படியை பார்த்ததுக்கே உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நேராக கவர் பண்ணிகிட்டே போயிட்டுருப்போம். வாங்க இப்போ கொஞ்சம் நடக்கலாம் நம்ம.
பாருங்கள் மக்களே, இதுதான் எண்டு பாயிண்ட். ரொம்பவே சரியான எண்டுக்கே வந்துட்டோம். இந்த பாயிண்டான எண்டுக்கே வந்துட்டோம். இப்போ நம்ம திருப்பி இப்படி சர்க்கிள் அடித்து அங்கே போயிட்டோம்னா திருப்பி ஒரு 500 மீட்டர் அப்படியே கவர் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிட்டு நம்ம இங்கேருந்து இப்போ அப்படியே சர்க்கிள் அடித்து கிளம்பலாம். ஸோ மக்களே, இந்த எண்டை நான் சுற்றி வந்தேன் பார்த்தீங்களா. சுற்றி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லுமே பில்டிங். அதே மாதிரி நம்ம அந்த கடற்கரை உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. திருப்பி நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிங்க. ஸோ ஃபுல் நம்ம அந்த மரீன் லைன்ஸ்குள்ளது கர்வே தெரியுது பாருங்கள். அட்டகாசமாக இருக்கலாம். ஸோ ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. அதே மாதிரி நம்மளும் இப்போ திருப்பி இப்படியே ரிவர்ஸில் போயிட்டுருக்கும் போது பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னும் என்னதோ ஒரு செடிக்குள்ளே தானே பேர் இங்கே கவர் ஆகுது பாருங்க. இந்த செடிக்குள்ளது பேர் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனல் இருக்குது. ஸோ இது பொட்டானிக்கல் நேம் வந்து டெர்மினாலியா அர்ஜுனா. ஸோ இந்த செடி பற்றி உங்களுக்கு இன்னுமே தெரிஞ்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அது எப்படிப்பட்ட செடி என்னதுன்னு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இங்கிலீஷில் எழுதினதுக்கப்புறம் ஹிந்திலையும் எழுதியிருக்காங்க. ஸோ ஆட்கள் வந்து அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட என்ன சொல்லணும்னா, இப்போ வந்து நம்ம மத்தியானம் டைம் எதுக்கு நான் மெயினாக மத்தியானம் டைம் வந்தோம்னா இந்த செடி கொடி இந்த பறவைங்களுக்குள்ளது சத்தம் இதெல்லாம் கவர் பண்ண கிடைக்கும் தான் நான் மத்தியானம் டைம் வந்தேன். இதே நம்ம சாயங்காலம் ஒரு 7 மணி 8 மணிக்கெலாம் வந்தோம்னா இங்கே தெரியுதா உங்களுக்கு கருப்பு கலரில். ஸோ இங்கே வந்து ஃபுல்லுமே லைட்ஸ், கீழே லைட்ஸாக இருக்கும். ஸோ லைட்ஸில் வந்து அப்படியே நடக்கிறதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காகவும், அதே மாதிரி இந்த பில்டிங் உள்ள லைட்ஸ், அந்த பின்னாடி கடற்கரையில் கொஞ்சம் செட்டப் ஆன லைட்ஸ்லாம் இருக்கும். அது பார்க்கறதுக்கு ரொம்பவே இதோடய அட்டகாசமாக தான் இருக்கும். நம்மளுக்கு மெயினாக இந்த ஃபாரஸ்ட் கவர் பண்ணணுன்னு தான் நான் வந்தேன். சரி மக்கள், எப்போ நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட நடந்து காமிக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மக்களே, எப்படி இருந்துச்சு நம்ம நட? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா தான் ஸ்லோமோ எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். சரியா? ஸோ இடம் வந்து பார்த்தீங்கன்னா வர்த்து தான் மக்களே, 25 ரூபாய்க்கு. இது இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு ஃபாரஸ்ட்டில் சத்தம் கேட்க உங்களுக்கு. ஸோ இங்கே பறவைகள் சத்தம், அதே மாதிரி பாம்புகிட்ட இருந்தால் மக்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் பாம்பு இந்த கட்டைக்கு மேலெலாம் ஏறி வராது. இருந்தாலுமே நம்ம சேஃப்டிக்கு பத்திரமா என்ன சொல்லிங்க. சரி மக்களே, திருப்பி இந்த மரம் பேர், அதே மாதிரி இங்கே உள்ள இந்த பறவைங்க பேர், அதே மாதிரி லைனாக உங்களுக்கு பார்க்க கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச பறவை தான், குயில் மைனா அதே மாதிரி. ஸோ 1 மணி நேரம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நம்மள்ட்ட சொல்லதுக்கு வராங்க, நம்மள்ட்ட இல்லை எல்லாத்தையுமே சொல்லதுக்கு வராங்க. ஏன்னா 10 to 11 தானே டைமு. ஸோ இந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் வராங்க. டைம் ஓகே ஆண்டி? ஸோ டைம் ஆகிட்டா தான் எல்லாத்தையுமே சொல்ல வராங்க. சரி மக்களே, இந்த இடம் ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் எல்லாருமே விசிட் பண்ணுங்கள். நான் கிராண்ட் ரோட்லேருந்து பஸ்ஸில் வந்தேன் பார்த்தீங்களா. ஸோ நான் மெயினாக வந்து அந்த சீனரிஸ்லாம் கேப்சர் பண்ணணும். பஸ்ஸில் வரும்போது அந்த பீச்சுக்குள்ளே தானே வியூ அதெல்லாம் பார்க்க கிடைக்கணும். பார்த்துருப்பீங்க நீங்கள், அதனால தான் மெயினாக பஸ் ப்ரிஃபர் பண்ணேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து நம்ம மரீன் லைன்ஸில் இறங்கி அங்கேருந்து என்ன சொல்லுவோம், நம்ம டாக்ஸி பிடிச்சிட்டிங்கன்னா கூட 30-40 ரூபா தான் ஆகும். ஸோ நீங்கள் அப்படியே வந்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அந்த பஸ்ஸுக்குள்ளது அமௌண்ட் நம்மளுக்கு ரீஃபண்ட் ஆகிட்டுனா நல்லது தான், ஃப்ரீயில் வந்த மாதிரி ஆகிட்டு. ஸோ லிஃப்ட்டும் வாங்கிட்டோம், பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பக்கத்தில் ஒரு ஹேங்கிங் கார்டன் இருக்குது, அங்கேயுமே நம்ம போகலாம். ஸோ இன்னொரு விஷயம், இந்த பிரிட்ஜ் பற்றி உங்கள்கிட்ட சொல்லுதேன் கேளுங்க. ஸோ மக்களே, இந்த பிரிட்ஜ் பற்றி இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட என்ன சொல்லணும்னா, ஸோ சிங்கப்பூர் மாடல் இருக்கலாம், சிங்கப்பூரில் ஒரு எலிவேட்டட் நேச்சர் ட்ரையல் இருக்கான். ஸோ அதுக்குள்ளது டிசைனை மாதிரியே நம்ம மும்பையில் இங்கே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்னொரு வாட்டி நான் சீனரி காமிப்பேன். எப்படி கொஞ்சம் இந்த நிழல்லாம் வந்ததுக்கப்புறம் அப்படியே கூலாக இருக்குது. இங்கே பாருங்கள்.
சரியான பின்னாடி ஒரு சரியான கூட்டமே வருது. ஸோ கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான பாட்டு கிட்டலாம் பிடிச்சிட்டு ரொம்பவே ஜாலி பண்ணிட்டு வராங்க. கூகுள் பிக்சல் 7. ஸோ மக்கள்லாம் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாகவே தான் பேசிட்டு வச்சுட்டுலாம் போகிறாங்க. என்னமோ பார்க்காங்க, என்னமோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். क्या क्या है भाई? पता नहीं, वो देखो पता नहीं किधर. अच्छा कुछ बर्ड है क्या? उधर से और ஏதோ ஒரு பறவை மேலே இருக்கு. ஆனால் என்ன பறவைன்னு தெரியல, பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஜாக்ரி பாம்புக்குழுது மரம் மக்களே. ஜாக்ரி பாம்பு, அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் ஜாக் ஃப்ரூட், அன்னாச்சி பழம். இங்கே பாருங்க, ஒரு குட்டியான ஒரு அன்னாச்சி பழம். ஆனால் இதில் சோக விஷயம் என்னன்னா நம்மளால் அதை பறிக்க தான் முடியாது. நானும் என்னப்பா ஜாகிரி மரம்னு எனக்கு சரியாக தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரியுது அன்னாச்சி பழம், அதாவது நம்ம என்ன சொல்லுவது ஜாக் ஃப்ரூட். ஜாக் ஃப்ரூட், அந்த மரம். ஜாக் ஃப்ரூட் மரம் நான் நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் மும்பையில் வந்து இப்படி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து பார்க்குறது ரொம்பவே கொடுத்து வச்சது தான். அதே மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில், எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போதுமே நிறைய ஒரு பஸ் டெப்போ இருக்கும். அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஜாக் ஃப்ரூட்டாக இருக்கும். இப்போம்லாம் அந்த மரம் இருக்கா இல்லையானே தெரில. ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய சுவராக கட்டி வச்சுட்டாங்க. ஒரு நாள் நம்ம ஏரியா வ்ளாக் எடுக்கும்போது அந்த இடத்தெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கேன். நாங்கள் சின்ன வயசில் ஸ்கூல் போகும்போதுலாம் அப்படியே ஜாக் ஃப்ரூட்டாக குமிச்சு வச்சுருப்பாங்க. இப்போம்லாம் ஒன்றுமே கிடையாது. சரி மக்களே, ஃபாரஸ்ட் அவங்கள்ட்ட நல்லாவே காமிச்சாச்சு. ஜாமுன் மரம் மக்களே, ஜாமுன் மரம் வந்து ஜாமுன் மரம் நான் என்ன தான் தமிழில் இருக்குன்னு உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். ஸோ ஜாமுன் மரம்னா நம்ம நவாப்பழம், கருப்பாக பெருசாக இருக்கும் பாருங்க, அந்த நவாப்பழம் தான். சரி மக்களே, நடந்து வந்தாச்சு. 1 கிலோமீட்டர் நம்மளுக்கு ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், செடியெல்லாம் பிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் மக்கள் வந்து இங்கே கொஞ்சம் பிக்க தான் செய்வாங்க. எல்லாம் சின்ன குழந்தைங்க, அதனால தான். நான் வெளியே போயிட்டு இதுக்குள்ள ரூல்ஸ்குள்ள தானே ஒரு பெரிய போர்டே இருக்குது. ஸோ அந்த போர்டை நான் உங்கள்கிட்ட காமிக்கேன் எப்படி இருக்குன்னு. ஸோ நீங்களும் யாரும் மும்பையில் இருந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வாங்க, வந்தீங்கன்னா வறுத்து தான். ஆனால் நீங்கள் ஒரு நாள் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி புக் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு வந்து லிங்க் கீழே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாத மாதிரியும் இது டைப் பண்ணேன். ப்ளஸ் அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். சரியா? சரி மக்களே, நம்ம எப்படி வந்தோமோ அதே மாதிரி திருப்பி நம்ம இறங்குறதுக்கு வெளியே போகிறது டைம் ஆகிட்டு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸ். திருப்பி இங்கே வந்துட்டோம். இந்த ரூல்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு உள்ள எதுவுமே ஃபைன்லாம் உள்ளது. ஸோ உள்ள நம்மளுக்கு அதே மாதிரி இங்கே இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அந்த மரத்து மேலே காமிச்சாங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைब பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இவங்க இந்த இடத்த பற்றிலாம் कुछ சொல்ல போகிறாங்க. जगह के बारे में बोलना चाहते थे ना? जी हाँ, तो बोलो। नमस्कार सब लोग। अभी हम 12th स्टैंडर्ड के स्टूडेंट्स हैं और आज हम लोग यहाँ पर घूमने आए थे थोड़ी देर के लिए। यहाँ की जो जगह है, यहाँ पर ग्रीनरी बहुत ज़्यादा है, सफाई बहुत ज़्यादा लगी मुझे। और साथ ही साथ मैं प्रेफरेबली बताना चाहूँगी कि यहाँ पर सुबह आया कीजिए, ताकि आप लोग को सारे टाइप के स्पीशीज़, जितने भी बर्ड स्पीशीज़, जितने भी प्लांट्स की स्पीशीज़ है, वो अच्छे से सुबह के टाइम पे ही जल्दी दिखाई देंगी। अब हम थोड़ा सा दोपहर में आ गए, इसलिए हम लोग को थोड़ा सा प्रॉब्लम हो रहा था। बाकी ये जगह घूमने फिरने के लिए बहुत अच्छी है और मस्ट रिकमेंडेड। थैंक यू। ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் டைமில் வந்தோம்னா நம்மளுக்கு நிறையா அந்த பறவைகளெல்லாம் பார்க்க கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நிறையா ஸ்பீஷியஸான அனிமல்ஸாக இருக்கட்டும், இந்த ஸ்னேக்ஸாக இருக்கட்டும், அது கூடமே பார்க்க கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டைம் கழிச்சு வந்ததுனால தான் நம்மளால் அது பார்க்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த அளவுக்குன்னு தெரியல. அப்படி முடிஞ்சால் நம்ம அடுத்த டைம் மேலே வரும். ஸோ அதே மாதிரி இந்த பிரதர் தான் நம்மள்ட்ட வந்து தமிழா மலையாளமா அப்படின்னு கேட்டு ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ண வச்சிருக்காரு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பலாம். சொல்ல பாய். ஸோ மக்கள் இங்கே பாருங்க, அடுத்த ஸ்லாட்டுக்கு இங்கே பாருங்க எவ்வளோ பேர் நிற்காங்க பாருங்க. சரியான 200 பேர், அதாவது 200 பேர் ஆனால் தான் உள்ளே விடுவாங்க. இப்போ நம்ம வந்து 10 to 11 பேட்ச்லாம் போனோம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த பேட்ச் வந்து 11 to 12 தானே பேட்ச். ஸோ இவங்க வந்து இப்போ போவாங்க, அதுக்கப்புறம் 11 மணிக்கு போவாங்க, 12 மணிக்கு வெளியே வருவாங்க. நீங்கள் கூட நினைக்கலாம் என்ன இருந்துச்சு, வெறும் காடு தானே இருந்துச்சு. ஆனால் இந்த சுத்தமான என்வாயர்மெண்ட், இப்போ நம்ம பொல்யூஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா ரோட்டில், ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல், அப்படி க்ரீனரிலாம் இருக்குது. ஸோ அதனால தான் மக்கள் இங்கே வந்து விசிட் பண்ணிட்டு போகிறாங்க.
காவல்துறையும் வருது, காவல்துறை வண்டி வருது, எதுக்கு வருதுன்னு தெரில. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வெளியே போய்க்கலாம். சரியா, வெளியே போயிட்டு அந்த கார்டனுக்கு நம்ம போய்க்கலாம். எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுனாங்க, சூப்பராகவே இருந்துச்சு. வாங்க நான் வெளியே போகிறேன். ஸோ மக்களே, காட்டுக்குள்ளே நல்லா போய் சுற்றிட்டு வந்தோம். ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு, அட்டகாசமாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த இடம் இப்போ வந்து நம்ம நிற்கிறது வந்து ஹேங்கிங் கார்டன். ஸோ பார்த்தீங்கன்னா கடல் பக்கத்துலேயே காடு, காடு பக்கத்துலேயே கார்டன், கார்டன் பக்கத்துலேயே திருப்பி நம்மளுக்கு கடல் தெரியுது பாருங்கள். இங்கேருந்து நல்லா தெரியுது கடல். ஸோ நம்ம எலிவேட்டட் பார்க் இங்கேருந்து நம்ம இந்த ஹேங்கிங் கார்டன்லேருந்து கீழே தெரியுது பாருங்கள். ஸோ ஆட்கள்லாம் நடந்து போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ கீழே நம்ம நடந்த எலிவேட்டட் நேச்சர் அது இருக்குது. வேறு மேலே நம்ம இப்போ ஹேங்கிங் கார்டனில் இருக்கோம். ஸோ இங்கே உள்ள சீனரிஸ்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஒரு தடவை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். வெறும் அந்த எலிவேட்டட் நேச்சர் பார்க்கு மட்டும் தான் உங்களுக்கு 25 ரூபா பே பண்ணுற மாதிரியும், அதுவும் ஆன்லைனில் மட்டும் தான் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது. ஸோ பின்னாடி வந்து ஒரு பெரிய ஷூ இருக்குது. ஸோ அந்த ஷூவை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது. ஷூ அட்டகாசமாக இருக்கா. ஸோ இந்த ஷூக்குள்ளே வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு தான் அலவுட் இருக்கும் மக்களே. இந்த ஷூக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் அலவுட். சரி, இப்போ நம்மளுமே அட்டகாசமாக எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிட்டோம். ஹேங்கிங் கார்டனையுமே உங்கள்கிட்ட கேப்சர் பண்ணி காமிச்சிட்டோம். சரி மக்களே, நானுமே இந்த வீடியோவை எண்ட் பண்ணேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதையுமே சொல்லுங்கள். ஸோ இன்னுமே நிறைய இடம் உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் காமிக்கேன். ஸோ பார்த்து மக்களே, எங்கே போனாலும் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. வேறு நான் சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு நம்ம சாட்டர்டேஸ் 8 o'clock எல்லா வீடியோ விட்டுக்கிட்டு இருந்தோம். இனிமேலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமான வீடியோஸ், அதாவது சாட்டர்டே மட்டும் இல்லாமல் நடுவில் வீக் டேஸில் கூட விடலான்னு இப்போ ஒரு முடிவில் இருக்கும். ஸோ அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சரி மக்களே, நானுமே இந்த வீடியோ இப்போ எண்ட் பண்ணேன். போயிட்டு வரேன். எல்லோருமே பத்திரமா இருங்க. சரியா, டேக் கேர், டாட்டா, பாய்.